தெனாலிராமன் கதைகள் 203. எதிரொலி. ஒரு நாள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனை பணிகளிலிருந்து விடுபட்டு ஓய்வெடுப்பதற்காக தெனாலிராமன் மற்றும் சிறுவனான இளவரசனுடன் அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்கு உலா சென்றார். அந்த அடர்ந்த காட்டின் நடுவே ஒரு பெரிய மலை குகை அமைந்திருந்தது. இளவரசன் அந்த மலைப்பகுதியில் மிகுந்த உற்சாகமாக ஓடி விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அங்குள்ள ஒரு பெரிய பாறையில் கால் இடறி கீழே விழுந்தான். வலியால் துடித்த இளவரசன் "ஆ, வலிக்கிறதே" என்று மிகவும் சத்தமாக கத்தினான். உடனே அந்த மலையிலிருந்து "ஆ, வலிக்கிறதே" என்று குரல் தத்துவமாக எதிரொலித்தது. இளவரசனுக்கு மிகுந்த ஆச்சரியமாகவும் சற்று பயமாகவும் இருந்தது. மலைக்குள்ளே யாரோ எதிரி ஒளிந்திருக்கிறார்கள் என்று நினைத்து, "யார் நீ? வெளியே வா" என்று கோபமாக கத்தினான். பதிலுக்கு மலையிலிருந்து "யார் நீ? வெளியே வா" என்ற குரல் அதே கோபத்துடன் திரும்ப வந்தது. இளவரசனுக்கு கோபம் தாங்கவில்லை. "நீ ஒரு கோழை, தைரியம் இருந்தால் நேரில் வந்து என்னிடம் மோது" என்று மீண்டும் ஆத்திரத்துடன் கத்தினான். மலையும் "நீ ஒரு கோழை, தைரியம் இருந்தால் நேரில் வந்து என்னுடன் மோது" என்று அப்படியே எதிரொலித்தது. இதை கேட்ட இளவரசன் தன் தந்தையான கிருஷ்ணதேவராயரிடம் ஓடி சென்று, "தந்தையே, இந்த மலைக்குள் யாரோ ஒருவன் என்னை தொடர்ந்தா, இவனுக்கு உடனடியாக தக்க தண்டனை கொடுங்கள்" என்று கோபத்துடன் முறையிட்டான். இதை கேட்ட மன்னர் காரணம் புரியாமல் திகைத்து நின்றார். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த தெனாலிராமன் மென்மையாக சிரித்துக்கொண்டே முன் வந்தான். "இளவரசே, இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள்" என்று கூறிவிட்டு அந்த மலையை பார்த்து, "நீ மிகவும் நல்லவன், நீ ஒரு வீரமானவன்" என்று உரக்க கத்தினான். மலையும் உடனே "நீ மிகவும் நல்லவன், நீ ஒரு வீரமானவன்" என்று திரும்ப கூறியது. இளவரசன் குழப்பத்துடன் தெனாலிராமனை பார்த்தான். தெனாலிராமன் அமைதியாக விளக்கினான். "இளவரசே, இதற்கு பெயர் எதிரொலி. இது இயற்கையின் ஒரு விந்தை. ஆனால் இதுதான் நம் வாழ்க்கையின் முக்கிய தத்துவமும் கூட. நாம் மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறோமோ அதுவே பல மடங்காகி நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் கோபத்தை காட்டினால் கோபமே உங்களுக்கு திரும்ப வரும். ஆனால் நீங்கள் மற்றவர்களிடம் அன்பை காட்டினால் உங்களுக்கு அன்பே திரும்ப கிடைக்கும்." தெனாலிராமனின் இந்த ஆழமான விளக்கத்தை கேட்ட மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஒரு சாதாரண சிறு நிகழ்விலும் மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை தத்துவத்தை போதித்த தெனாலிராமனை பாராட்டி பொற்காசுகளை பரிசளித்தார். நீதி. நாம் மற்றவர்களுக்கு என்ன தருகிறோமோ அதுவேதான் பல மடங்காக திரும்பி வரும். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல கதைகளாக பல மடங்கு திரும்ப வரும். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.